ஐபிசி தமிழ் உலக தமிழர்கள் உறவு பாலம். எம்ஐடியில் மெட்டாஃபேஸ் நடந்துகிட்டு இருக்கு, கல்ச்சுரல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காலேஜ் வந்து யார் படிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார் படித்த காலேஜ். ஸோ அந்த காலேஜில் எல்லார்ட்டையும் போயிட்டு சயின்டிஸ்ட் அப்படின்ற சயின்ஸ் சம்மந்தமாலாம் கேள்விகள் கேட்டு மூளையை கசக்கி எல்லாருக்கும் வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு இந்த காலேஜில். அது நார்மல் கல்ச்சுரல்ஸ்னால் எப்படி இருக்கும், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, வெரைட்டி அப்படி இப்படி நிறையா கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றுற மாதிரி கோலப்போட்டிகள், பச்சை குதிரை தாண்டது, பொய்க்கால் குதிரை ஆட்டம், கும்மி ஆட்டம், அந்த ஆட்டம், எல்லா ஆட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல்லாங்குழி கூட நடக்குது. மை ஃபேவரட் கேம் யா ஆக்சுவலி எஸ். அது மட்டும் இல்லாமல் ஆணியை பிடுங்க வேணா சீசன் 2ல் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்காக இங்கே வந்திருக்கோம். அண்ட் லாஸ்ட் டைம் நீங்கள் எல்லாருமே வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் பார்த்துருப்பீங்க. அதுதான் நம்மளுடைய டெபியூட் எபிசோட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆகே இன்னைக்கு எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லாருமே பார்த்துருக்குறோமா? இந்த வாரம் எம்ஐடி காலேஜில் 2.0ல வர மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க? டைம் மிஷின். ஒரு ட்ரீல இருந்து வைஃபை வர மாதிரி. ஒரட்டா போற மிஷின். ஓமஹசியா ஓஹியா யா. இந்த ஓமஹசியான்னு ஒன்னு வந்துச்சுல, அதை மட்டும் பாருங்க. எவ்வளவு கேவலமா இருந்தாலும் பாடி காட்டலாமா? ஆமா. ஓமஹசியா ஓஹியா யா. ஓமஹசியா வான். ஆணியா புடுங்க வேணாம். ஆணியா புடுங்க வேணாம் சீசன் 2ல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அப்பா டக்கர் பதில்கள். அது வந்து எம்ஐடியில் அப்துல் கலாம் சார் படிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேட்க போகிறோம், பதில் சொல்லுவோம். என்ன கேள்வினா, நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக இருந்தால் என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க? ஸோ புதுசாக கண்டுபிடிக்கணும், வேறு யாரும் அதை கண்டுபிடிக்கிறதுனாலே புதுசாக தானே. ஸோ இங்கே இருக்கிற குட்டி குட்டி சயின்டிஸ்ட்லாம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க பார்க்கலாம். என்னென்னா வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி வச்சுருக்கோம். அதுவும் இங்கே வந்து இந்த காலேஜ் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் படித்த ஒரு காலேஜ்ன்றதுனால நீங்கள் வந்து எந்திரன் 2.0ல வர மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க? நான் வந்து டைம் மிஷின். டைம் மிஷினாடாப்பா, சூப்பர்டாப்பா. எக்ஸாமில் எப்படி இன்விசிபிளாக பிட் அடிக்கிறேன்னு ஏதோ ஒரு மிஷின் அது எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு போய் எழுதிடலாம். இது கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கியா? அரியரே இல்லாத ஒரு எஜுகேஷன் இதை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறது. சயின்டிஸ்ட் உடனே நீ நண்பன் விஜயா மாதிரிலாம் நினைக்காது. சயின்டிஸ்ட்னா எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. நாம என்ன இருக்கு நம்ம என்னத்த கண்டுபிடிச்சிக்கிது? சாப்பிட்டு திங்க இல்ல நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. நாம என்ன இருக்குது கண்டுபிடிக்கிறது? உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. தெரியலையா? எதுவும் கண்டுபிடிக்க மாட்டியா? சரி வாள் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு வை, நான் பேசிக்கிறேன். என் முகத்திலே முடிக்காதா? இயற்கை விவசாயத்தை பத்தி ஏதாச்சும். இயற்கை விவசாயத்தை பத்தி திடீர்னு நல்ல மாதிரி நடிச்சல. சீரியஸா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன்? என்ன மாதிரி ஏதாவது இது மாதிரினா இயற்கை விவசாயம்னா லாஸ் தானே ஆகுது இப்போ எல்லாத்துக்கும். ஆமா, அது மாதிரி லாஸ் ஆகாத மாதிரி ஏதாவது புதுசா பண்ணலாம். இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? எந்திரன் 2.0ல வர மாதிரி நீங்க திடீர்னு ஒரு சயின்டிஸ்டா வரீங்க அப்படின்னா நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க? சயின்டிஸ்டானா இந்த இப்போ மீத்தேன் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் விவசாயிகளுக்கு எடுக்கலாம்னு பாக்குறியா? நான் எடுக்க பத்திலாம் சொல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி மொத்தத்தில் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுக்கும்போது ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா? எடுக்கும்போது என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? விவசாயத்தை வளர வைக்கணும் பாஸ். அதான் இந்த காலேஜுக்கு வந்தாலே இந்த ஒரு விவசாயம் திடீர்னு நாங்க வந்து இப்படிதான் இருப்போம். யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. மறைஞ்சு என்ன பண்ண போறீங்க? பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. கேட்டுக்கிட்டீங்களா? இந்த 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 பெண்மணியுடைய தாயார் பெற்றோர் எங்க இருந்தாலும் கேட்டுக்குவாங்க. இன்விசிபிள் ஆகி வெளியே சுத்த போறாங்க. சரியா? இங்க சுத்துறது பத்தாதான். ரீசைக்கிள் பண்ற மாதிரி ஏதாவது ரீசைக்கிள் பண்ற மாதிரி ஏதாவது வேஸ்ட் மேனேஜ்மென்ட். ஓ, வேற ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? என்னடி கலர் கலரா ரீலா விடுற? டெலிபதி மிஷன். அவன் என்ன நினைக்கிறாரே தெரியல. பாக்க கிழிஞ்சது. யாருக்கும் டெலிபதி மிஷன் எல்லாரும் யார பார்த்தாலும் என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. அதெல்லாம் தெரிய கூடாது. அப்படி பார்த்தா நான் என்ன? ஐயோ, பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நான் இன்விசிபிள் மிஷன் தான் கண்டுபிடிப்பேன். ஏமா? அப்பதான் மறைச்சு நல்லா கூத்தடிக்க முடியும். பொட்ட புள்ள பாத்து பேசு. இல்ல யாரும் பார்க்க
இப்ப மட்டும் என்ன வாழுதான். ஓகே, பொண்ணா அது இங்க பாருங்க, கொஞ்சம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கோல போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. சரியா, காலைல ஏஞ்சிமா கோலம் போடுமா அப்படின்னாமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு போட்டி போட்டு கோலம் பண்ணியிருக்காங்க. எந்திரன் 2.0 வர மாதிரி நீங்களும் திடீர்னு ஒரு நாள் சயின்டிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க? ஒரு ட்ரீலேருந்து வைஃபை வர மாதிரி. இப்பவே கண்ணை கட்டுது. ஓசி வைஃபை. ராங் டிசிஷன். உனக்கு மனசாட்சி இல்ல? படிக்காம எக்ஸாம் எழுதுற மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சு. படிக்காம எக்ஸாம் எழுதுற மாதிரி. What is the reason? Tell me. வேற ஏதாவது ஸ்கிரைப் அந்த மாதிரி வச்சிருக்கோம். ஃபோன் சார்ஜ் கம்மியாக கூடாது மாதிரி. ஓ, ஃபோன் சார்ஜே கம்மியாகாம லாங் லாஸ்டிங்கா இருக்க மாதிரி. ஒரு டேட்டா கார்டு தீரவே கூடாது, எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி கண்டுபிடிப்பேன். அதுதான் ஜியோ கொடுத்துருக்காங்க. ஜியோ இல்லாம நெக்ஸ்ட் வேற ஏதாவது புதுசா? வேற ஏதாவது புதுசா வேணுமா? அது எப்படி முடியும்? நம்ம மெமரி படிச்சது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு மெமரி டிவைஸ். ஆமாப்பா, எதையா ஸ்டோரி பண்ணி வச்சிருங்க. எக்ஸாம் அப்போ தூக்கி நாங்க உள்ள போட்டுக்கிறோம், எழுதிக்கிறோம். ஃபைன், சூப்பர், நல்லா இருக்கு. எக்ஸாமே இருக்க கூடாது. உனக்கு இதயம் இல்ல, நீ கேக்குறது தர்மமா? எக்ஸாமே இருக்க கூடாது. அப்படி ஒரு காலேஜ் இருக்கு. எப்படி நீங்க நண்பன் படம்லாம் அது மாதிரி நிறைய பாத்துருக்கீங்க? நம்ம எது நினைச்சாலும் அது உடனே நடந்துடணும், யார்கிட்டயும் சொன்னா. அதான் சத்தியமா ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா என் நம்பர் தரேன், சொல்லி விடுங்க. உனக்காக எத்தனை ஜென்மம் வேணாலும் வெயிட் பண்ணலாம் டார்லிங். இது வந்து அப்துல் கலாம் சார் படித்த காலேஜ் அப்படின்றனால அவங்க ஒரு சயின்டிஸ்ட்ன்ற ஒரு பேர் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ திடீர்னு நீங்களும் ஒரு நாள் வந்து எந்திரன் 2.0 வர மாதிரி சயின்டிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா புதுசாக என்ன கண்டுபிடிப்பீங்க? ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ். வாட்டர் ரிசோர்ஸ். மேம் தமிழ்ல சொல்லுங்க, எனக்கு புரியல. இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுங்கிறது. ஏதாவது மீன்ஸ் நம்மளுக்கு ரெகுலரா வாட்டர் கிடைக்கிற மாதிரி பட் ஏதோ ஒரு ரிசோர்ஸ். இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. நம்ம இந்தியாவோட எக்கானமி இன்க்ரீஸ் பண்ற மாதிரி சம் ஸ்கீம்ஸ். அதாவது நம்ம யுஎஸோட அந்த டாலர்ஸ் வந்து ஈக்குவலன்ட் டு இந்தியன் ருபீஸ் கொண்டு வர மாதிரி ஒரு ஸ்கீம். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ எக்கானமி ஆஃப் இந்தியா. மேம் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் மேம்? எலக்ட்ரானிக்ஸ். பார்த்தீங்களா, எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து எக்கனாமிக்கல் போயிட்டோம் நாங்கள். நான் வந்து நம்ம தமிழ் பாரம்பரியத்தை காப்பாத்துறதுக்கு மாதிரி ஏதாவது ஒன்று, நாட் டு பி வெரி ஸ்பெசிஃபிக், தெரியல, தோணல. நம்மளோட மண் வளத்தை வந்து திருப்பியும் வந்து எடுத்துட்டு வரதுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் அதை வந்து டெவலப் பண்ணணும். சூப்பர் மேம். இந்த காலேஜ் வந்து யார் படித்த காலேஜ்னு சொன்னால் டப்புன்னு யார் சொல்லுவீங்க? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா. இவனை மட்டும் ஏதாவது பண்ணணும். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். சயின்டிஸ்ட் ஒரு பக்கம் சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, ஒரு பக்கம் பிரசிடென்ட் சொல்லுவாங்க, இல்லை பிரைம் மினிஸ்டரியா சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்களா இல்லையா? ஓகே ஃபைன். சயின்டிஸ்ட் அப்படின்னா எந்திரன் 2.0லையும் சயின்டிஸ்ட் இருக்காங்க. அதில் திடீர்னு ஒருத்தர் சயின்டிஸ்ட் ஆகிடுவார், புதுசாக ஒன்று கண்டுபிடிப்பாரு. சரியா, நீங்களும் அதே மாதிரி சயின்டிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன புதுசாக கண்டுபிடிப்பீங்க? என்ன பதட்டப்படாம நிதானமா சொல்லு. பிடிக்க மாட்டேன். எந்த படம் பார்த்தாலும் யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி எப்படி பார்க்கறதுன்னு கண்டுபிடிப்போம். சின்னதா இருக்கதை எப்படி பெருசாக்கலாம்னு கண்டுபிடிப்பான். என்ன சொன்னீங்க? ஏதா பொதுவா சொன்னேன். நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். பரோட்டா போடுற மிஷின். பரோட்டா போடுற மிஷின். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சு வந்துருக்கு? பரோட்டாக்கு போறோம். வைத்தியம். சாப்பாடு முக்கியம் இல்லையா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. ஐடியா இல்ல. அப்துல் கலாமோட பெரிய ராக்கெட் செஞ்சு அவர் செஞ்சுதான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். பாகுபலி 3 வச்சுக்கோங்க. பாகுபலி 3 முடியல. ஓ, நீங்க டைரக்டருங்களா? பாயிண்டா, அப்ப நான் கேள்வியே கேட்க கூடாது. நீ சயின்டிஸ்ட் ஆனோன்னா என்ன தோணுதோ அதை பண்ணுவேன். வீல் துடைக்கிற நாய்க்கு வீராப்பு பாரு, போய் வீர தொடனாய. உன் ஆர்வத்தை பார்த்தா நீ சீக்கிரம் கத்துக்கு போல தெரியுது. இப்பவே இந்த வெள்ளை சட்டையை போட்டு அலையறவங்க எல்லாம் நம்ப கூடாதுன்னு தெரிஞ்சுக்கங்க. சரியா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு இருக்கிற வெள்ளை எக்ஸாமே இல்லாம ஒருத்தனோட டேலண்ட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. அண்ணா என்ன சொல்றாருன்னா, எனக்கு செம்ம டேலண்ட் இருக்குது, எக்ஸாம் வச்சு என்ன காலி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு நீங்களும் ஒரு நாள் சயின்டிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க? வித்தியாசமா இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்த.
நோட் வந்து நல்ல நோட்டா கள்ள நோட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சென்சாரை மொபைல்லே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மொபைல்லே ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணணும். ஓ இன்வால்மெண்ட் நான் பாராட்டேன். என்னதான் நல்ல நோட்டு கள்ள நோட்டு வந்தாலும் ஊழல் இருக்கதானே செய்ய போகுது. உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அது இருக்க தான் செய்யுது. அதுக்கு நம்ம வந்து அதுதான் நிறைய ஐடியா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் தன்னோட கடமையை கரெக்டாக செஞ்சால் எல்லாரும் நேர்மையாக இருந்தால் ஊழலை வந்து தடுக்கலாம். மாமா இவ்வளவு ஒன்னா சேர்ந்தாலே ஆபத்து, குடும்பத்தை கெடுத்துட்டு வாங்க. அப்துல் கலாம் சார் வந்து சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? திடீர்னு நீங்கள் ஒரு நாள் சயின்டிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க? ஆனா பார்த்துக்கலாம். ஏய் இப்படியே பைத்திய மாதிரி பேசுவ லூசா நீ ஒன்னலாம். அடா ஆனா தானே நானும் அது சொல்றேன். ஆனா தானே அதுக்கு முன்னாடி சும்மா பேச்சு காய்ச்சி சொல்லி வைப்பா, இதே கண்டுபிடிப்போம். என்ன பேர் நிறைய பேர் கரெக்டு முதல் படிதான் வெற்றி படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லுங்க, நீங்க தான் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன கண்டுபிடிப்பீங்க? வேஸ்ட்ரா சுத்த தத்திடா. சரி நீங்க சொல்லுங்க. ஆட நீ சொல்லுங்க. ஓகே, யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, யாருமே சயின்டிஸ்ட் ஆக மாட்டாங்க. ஏன் சாபம். பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஆணிய போடுங்க வேணா சீசன் 2ல அடுத்த செக்மெண்ட் உமா ஹசியா ஓ ஹியா யா ஓ ஹியா. எஸ், இந்த பாட்டு தான் பாட வைக்க போறோம். எல்லார் வாயிலேருந்து எப்படி கோண போகுதுன்னு தெரியல. போய் பார்த்துட்டு எனக்கு எப்படிங்க? ஓகே, அந்த ஓ மஹசியான்னு ஒன்று வந்துச்சுல, அதை மட்டும் பாடுங்க. ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. அதேதான். ஓமா ஹசியா ஓமியா. அழகடா, என்ன வாய்ஸ், என்ன அழகு. எவ்வளோ மின்ட்டா இருக்கு. ஜோதிகா எவ்வளோ சூப்பரா பாடுவாங்க. அது ஜோதிகா பாடல. இத மட்டும் வக்கனையா பேசு. படத்துல ஜோதிகா பாடுவாங்கல்ல, நீங்க பாடுங்க போ சீக்கிரம். போதும் போதுங்களா? ஓமா ஹசியா ஓஹியா ஓஹியா யா. பேட் லக் ஃபார் யூ, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓமா ஹசியா ஓமியா யா. அவ இந்த பரலோகத்துல பிறந்ததே பாடுறதுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஓமா ஹசியா ஓமியா. ஓமா ஹசியா ஓமியா. இது மேலே கேட்டால் அசிங்கமாக திட்டுவாங்க. நம்ம அதுவும் பெருசாக கண்டக்கூடாது. செய்யணும்னு இறங்கியாச்சு, என்ன வந்தாலும் தாங்கிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு சாங் ப்ளே பண்ணுவேன். அந்த சாங்கை நீங்கள் பாடி காட்டணும். ஆமாம், பாடி காட்டணும். எவ்வளவு கேவலமா இருந்தாலும் பாடி காட்டலாமா? ஆமாம். ஓகே. பாடு பாடி தொலையும். ஓமா கசியா ஓ கயா ஓ கயா ஓ கயா ஓ கயா. நான் உங்ககிட்ட வரமாட்டேன்டா. ஓமா கசியா ஓ ஹியா யா ஓ ஹியா யா ஈய மகசாயா. நீ கெட்ட கேட்டுக்கு ஒரு சுச்சுவேஷன் சாங் வேறயாடா. அப்புறம் அவ்வளவுதான். நீங்க கேட்பீங்க அவ்வளவுதான். டேய் 2 வாட்டி ப்ளே பண்ணடா. மறுபடியும் போடு. இத முறப்பிரகாரம் சொல்லி வரது பெரிய சாதனை. இத மறுபடியும் முதல்ல சொல்லணும்னா என்னங்க அர்த்தம்? சொல்றா. ஓமா கசியா எனக்குமே இல்லாம நான் சொல்லணும்னு நீ பண்ற பத்தியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? ஐயோ காட்டடி பல்லு. ஓமா கசியா ஓயாரா டேய் அசிங்கமா பேசாதடா. அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பையன். குடும்ப நிகழ்ச்சிடா இது. ஆபாசமா பேசுறடா. நீங்க தான் சொன்னீங்க எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் பண்ணலாம். பிச்சு பிக்காளி பழம் ராஸ்க ஈத்த. அசிங்கமா சரி பாடு. அத பாட்டேன். உன் பேச்சுல திமிர் தெரியுதே. ஓமா கசியா ஓசியா. ஓசில என்ன? அப்பா இந்த இசையை நீ யாரிடம் கற்றுக்கொண்டா? லிரிக் அப்படி இருக்குங்க. டேய் அந்த லிரிக் எவ்வளவு டீசெண்டா இருக்கு. ஜோதிகா அக்கா எவ்வளவு சூப்பரா பாடுவாங்க. நீ பாடு. ஓமா கசியா ஓசியா ஓசியா ஈமா மகசாயா. பாட்டு பாட சொன்னேன் 2 வாட்டி. உங்க ஆயா கூப்பிட்டு நிப்பாட்டேன். சரியா? பாட்டு பாடு. வரும் ஆனா வராது. பரவாயில்ல பரவாயில்ல. அதை மட்டும் தான் பண்ணுவேன். ஆமா, மியூசிக் தான் பண்ணணும். அதான் நல்லாவே இருக்காது. உயிரின் உயிரெல்லாம் நாங்க வடிவேல் மாதிரியே நாங்க பாடிடுவோம். மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க.
சாயா. ஓ மகசியா சொல்லு, நான் சொல்லி தரேன். ஓ மகசியா. ஓ ஐயோ அசிங்கமா திட்டுறாளே வா. ஹலோ என்ன கெட்ட வார்த்தையில பேசுறீங்க? கொடுத்துரு. ஓ மகசியா. ஓ மகசியா ஓஹியாயா. ஓஹியாயா அப்ப அப்படியே சுருதியோட பாடு. ஓ மகசியா ஓஹியாயா. எல்லாரும் பாக்குறாங்க. என்ன பண்ணுவாங்க? காக்கா. ஓகே, எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. இந்த பாட்டு கேட்ட ஞாபகம் இருக்குல்ல? ஃபைன். ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க. புரியுது. இப்போ அந்த ஓ மகாசியான்றது நீங்க பாட போறீங்க. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு சின்னதா நீங்க எவ்வளவு பெரிய சிங்கர்னு எனக்கு நல்லா தெரியும். இவன் சொல்ல தாங்க முடியல. அப்படியே அந்த ஸ்லாங்லயே பாடிடுங்க. என்ன சிரிக்கிற? குறும்புண்ண. நீங்க ரொம்ப குறும்புங்க. என்ன பொசுக்கு என்கிட்ட கேட்டுவிட்ட? இது ஸ்கிரிப்ட்லயே இல்லையாடா? ஓ மகசியா. ஓஹியாயா. ஓஹியா. இந்த வார்த்தைலாம் தெரியாதனால அந்த பாட்டு பாடுறது கிடையாது. என்ன ஒரு டைப்பா இருக்கு. மகசியா ஓமையாயா ஓவையாயா ஈயலே ஓசசியா. தீபா போடுறாங்க பாட்டுல. நான் சொல்ல நீ அதை பாட்டா பண்ணணும். ஓகே. ஓ மகசியா. ஓ மகசியா. ஏய் நம்ம ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்கிறானே. பாட்டா பாட சொல்ல. ஓகே. ஓகே. ஓ மகசியா. ஓ மகசியா ஓஹியாயா. ஓகையாயா ஓஹியாயா. ஓஹியாயா ஐயாயா. ஐயாயா. வாயமுறா குரங்கு. ஓ மகசியா. டேய் ஓ மகசியா வான் ஓ மகசியா வாணி. இவன் திருந்தவே இல்லடா. மூடாகாத. ஓகே. ஐயோ காரண போலே. என்ன பாட்டு, என்ன மியூசிக். காக்கா. ஓகே, இந்த பாட்டை நீங்க இப்ப பாட போறீங்க. ஐயோ. ஏன் இப்படி அங்கிட்டு இங்கிட்டு பாத்துட்டு ஓடுறா? சும்மா பாடுங்க. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும். அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். பாடுமா, நான் சொல்லி தரேன். ஓ மகசியா பா. ஏய் மகசியா ஓஹியாலா ஓஹியாலா ஜியமே விசாயா. இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு டாஸ்க் வச்சு கஷ்டப்பட்டு மூலையெல்லாம் கசக்கி லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஒரு பொதுவாக செல்ஃபிலாம் எடுத்தாங்கன்னா டிஃப்ரெண்ட் போஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. பவுட்டு, டங் அவுட்டு எல்லாம் எடுப்பாங்க. இது எதுவுமே இல்லாமல் வழக்கமாக இல்லாத ஒரு போஸ்டாக இல்லாமல் புதுசாக ஒரு போஸ்ட் கொடுத்தா நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? இது எல்லாரும் எனக்கு கொடுத்து வச்சேன். புதுசா என்னப்பா மிட்டா பேசிட்டு வருங்க. அதையும் சொல்லிட்டாங்க. தூக்கு மாட்டிட்டே தெரியலாமா? சாவு செல்ஃபி. எப்ப பார்த்தாலும் தரித்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரித்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. செல்ஃபி ஸ்டிக் இருந்துச்சுன்னா இப்படி திரும்பிட்டு இப்படி எப்படி திரும்பிக்கிட்டு, அதாவது ஸ்டிக்கே இப்படி வச்சுட்டு காலியாமா ஒரு பக்கம் சைடு வாங்குது. This is Drunken Monkey style. ஸ்டைல் இப்படி வச்சுட்டு இப்படி புது ஸ்டைல் நல்லா இருக்குல்ல? ஓகே. என்ன தெரிகிறது? அப்படியே ஃபுல்லா எடுங்க. போஸ்ட் கொடு. யோசிச்சேன், என்னமோ யோசிச்சேன். ஐயோ டேய், நான் எதுக்கு தள்ளியே நிக்கிறேன்? ஏன் ஸ்டாண்டு அங்க போஸ்ட் கொடுமா, செல்ஃபி எடுங்க. நீங்க வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்கன்னா டிஃபரெண்ட் போஸ்ட்ல ஒரு செல்ஃபி எடுக்கணும். என்னடா உழைப்பாளர் சில மாதிரியே நின்னுட்ட. என்ன பண்ண? நாய நடபாதையில் உட்காராத, கொஞ்சம் நவுந்து உட்கார்றா. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? ஓகே விடு. ஓகே, நல்லா இருக்கு போஸ்ட். ஏய் எந்த ஊர்லயா செல்ஃபி இப்படி எடுப்பாங்க? அட நாரப்பயரே, இவன் நேரம் பண்ண அக்கப்பூர் பட்டாளாடா. அவ்வளவுதானா? இல்ல இன்னும் ஐ வாண்ட் மோர் எக்ஸ்பிரஷன். ஏன் இந்த மூஞ்ச ரொம்ப நீங்க புதுசா தானே பண்ண சொன்னீங்க. புதுசா தான் பண்ண சொல்றேன். ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் எல்லாமே எதுவுமே பண்ணாம இருக்கதான் புரிஞ்சுப்பா. நான் பேச்சு பேசுறாயா? பாரு முருகா, நீயே பாரு.
கண்ணை மூடிட்டு எடுத்தா டிஃபரெண்டா எப்படி எடுத்து காட்டுங்க. கண்ணை மூடிட்டு ஐயோ என்னால முடியல. நல்லா இருந்தப்பா. ஓகே. நோ ஐடியா. சும்மா எடுங்கம்மா. என் பிள்ளைக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். இல்ல தெரியல. சூப்பர். டேய் குருமணி கழிச்சுடா. எதுவும் பண்ணிடாதீங்கடா. என்னண்ணே இது கலப்பாசு. ஐயோ ஐயோ என்னடா நடக்குதுங்க? டேய் இது உனக்கே ஓவரா தெரியல. ஊ You look very beautiful. Very nice. ஐயோ சிரிக்கிறாடா சிரிக்கிறா. எஸ், இனி இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த எபிசோடும் செம்ம டிஃப்ரெண்ட் கான்செப்டோட ஸ்டைலாக வந்து மீட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அது வரைக்கும் உங்களோட இருந்து பாபாய் சொல்லிட்டு போகுது உங்கள் ஷெரீஃப். ஆணியா புடுங்க வேணாம்.